வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் யூஎஸ்ஏவிலேருந்து இந்தியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது. ஸோ அங்கேயே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியல அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நாங்கள் சேலத்தில் ஒரு டாக்டர் போய் பார்த்தோம். ஸோ அவருடைய பேர் ஜி ரவிசங்கர், MS Ortho. ஸோ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஹோட்டல் வசந்தம் ரோடில் ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. அதாவது ஸ்ரீ பாலாஜி போன் அண்ட் ஜாயின்ட் கிளினிக் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காரு. ஸோ போய் பார்த்தோம். ஸோ அவருடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் நான் ஷார்ட்டாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்ரோச். அதாவது உண்மையாலுமே ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். எந்த ஒரு தொழில் பண்ணுறதுனாலும் ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். அந்த இன்டெலிஜென்ஸ் என்னால் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அவர் எப்படி டயக்னோஸ் பண்ணுறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு அதில் தெரிஞ்சுது. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் விஷயமாக ஒரு கமலா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 இயர் அங்கேயே இருந்து நான் வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நிறைய டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டாக்டர் ரஞ்சன் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இப்போ பார்த்திங்கன்னா சேலத்தில் சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ த பெஸ்ட் டாக்டர். அந்த அப்ரோச் பதட்டமே இருக்காது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் சும்மா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவார். 100% க்யூர் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் அப்ரோச்சை இந்த டாக்டர் ரவிசங்கர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேசும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா வெள்ளூர் சிஎம்சியில் வேலை பண்ணியிருக்கார். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நிறைய பேஷண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு ஜிஹெச் தான். ஸோ நிறைய பேஷண்ட்டை பார்த்து அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2வது 3வது பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின் அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி டாக்டர் நம்ம போய் பார்க்க போவோம். அது ஆர்த்தோ அப்படின்னா இந்த மாதிரி தான். அப்போது அந்த பெயினோடு இருக்கிற அந்த பேஷண்ட்னுடைய சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய என்ன சேஞ்ச் இருக்கும், பிஹேவியர் எப்படி மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது பரவாயில்ல, பட் நான் உங்களை அர்ஜ் பண்ண மாட்டேன், உடனே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதே ரொம்ப அபூர்வம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதத்தில் இத்தனை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சு போயிட்டுருக்கு. கொஞ்சம் ப்ராப்ளமாக நீங்கள் உடனே பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப பிரச்சனை ஆயின வாட்டி இங்கே வந்தீங்கன்னா எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு கிளியை ஏற்படுத்தி ஒரு அர்ஜி க்ரியேட் பண்ணி உடனடியாக ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பேஷண்ட்டை ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி எதுவும் அர்ஜி பண்ணல. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுலேயே பெயின் க்யூர் ஆனிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மெடிசன்லாம் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் முடியல, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்கும், எவ்வளோ நேரம் நடக்கும், ஏன் இதை ரொம்ப பயப்பட தேவையில்லை, அது எல்லாத்தையும் ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ கெட்ட விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா மீடியாக்காரங்க பரப்பிடுவாங்க. ஆனால் நல்ல விஷயங்கள், நல்ல டாக்டரு, இவங்கெல்லாம் நம்ம போய் எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். குறிப்பாக போன் சம்மந்தமாக இப்போ பார்த்திங்கன்னா இது கால் மூட்டு வலிக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இல்லை பேக் போன் பெயின் இருக்குது. இந்த மாதிரி நிறைய போன் ரிலேட்டட் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன், இவர் போய் நம்ம ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவரை நம்ம கான்டாக்ட் பண்ணோன்னா 8870821222 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு நம்ம பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை சேலத்தில் இருக்கிறவங்களுடைய பெனிஃபிட்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.